அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025க்கான மேட்சஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பஞ்சாப் கிங்ஸ் முதலிடத்துல, 2வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், 3வது இடத்துல ராயல் சேலஞ்சர் பெங்களூர், 4வது இடத்துல குஜராத் டைட்டன் அண்ட் 5வது இடத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இதில் 2 லாஸ் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் அண்ட் குஜராத்தும் ராயல் சேலஞ்சரும் ஒரு லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெல்லி பஞ்சாப் இது வரைக்கும் தோக்கலை. கவலைக்குரிய இடத்துல இருக்கிறது சன்ரைசர் ஹைதராபாத். இந்த சன்ரைசர் ஹைதராபாத்துக்கும் 4வது இடத்துல குஜராத் டைட்டனுக்கும் தான் பேட்டில் நம்ம பார்க்க போறோம். சென்னை சூப்பர் கிங் டிசி மேட்ச் இருக்கு, சன்ரைசர் ஹைதராபாத் அண்ட் ஜிடி மேட்சஸ் இருக்கு. நம்ம பார்க்க போறது சன்ரைசர் ஹைதராபாத் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்க்கான ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ நம்ம பார்க்கலாம். மேட்ச் நம்பர் 19 ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், சண்டே. 200, 300 போற ஒரு கிரவுண்டு. அங்கதான் குஜராத்தும் சன்ரைசரும் விளையாடுறாங்க. இதுல குஜராத்லயும் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், பட்லர், இங்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் லேஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷான், ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. சண்டே மேட்ச் இது எப்படி இருக்கும்? ஒரே ஒரு மேட்ச், சாட்டர்டே 2 மேட்ச், சண்டே 1 மேட்ச். இந்த மேட்சுக்கான ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ, டீம் ஸ்டேட்டஸ், பிச் ரிப்போர்ட், அங்கே என்னென்ன நடந்திருக்கு, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் வரும். ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் தான் இந்த மேட்ச் நடக்குது, ஹைதராபாத் கிரவுண்ட். இந்த ஹைதராபாத் கிரவுண்ட் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், பேட்டுக்கு பால் நல்லா வரும், செம்ம அடி அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் இப்போ மோஸ்ட்லி வின் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா கேப்டன்ஸுமே டாஸ் வின் பண்ணால் சூஸ் டு போல்னு தோற்று போகிறாங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஒரு 200 அடிச்சிட்டாவே வின் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் போயிடுறாங்க. அதே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 130, 140, 150 அடித்தாதான் டிஃபெண்ட் பண்ணி சேஸ் பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் டாஸ் வின் பண்ணி தோத்துட்டு போலிங் சூஸ் பண்ணிட்டு தோத்த டீம் பேட்டிங் வராங்க பார்த்தீங்களா, அந்த டீமுக்கு 200 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி 200 அடிக்கிற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணுற மாதிரியே டீம்ஸ் போடணும். மும்பை எல்எஸ்ஜி மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. மும்பை டாஸ் வின் பண்ணாங்க, ஃபீல்டு சூஸ் பண்ணாங்க, தோத்துட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே நடக்குது. இந்த ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பிலோ ஸ்கோர் 150 35 முறை நடந்திருக்கு. 151 169 12 முறையும், 170 189 13 முறையும், அபோவ் 190 18 முறையும் நடந்திருக்கு. இந்த வெனியூவில் டோட்டலாக 78 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 36, பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 42. ஆவரேஜான ஸ்கோர் 163, ஹையஸ்ட் ஸ்கோர் 277 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் குறைஞ்சபட்ச ஸ்கோர் 80க்கு ஆல் அவுட்டு. ஃபாஸ்ட் 29, ஸ்பின்னு 9. இந்த ஸ்கோர் கார்டு சம்மரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மரியாக இருக்கும். இந்த ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 214, சன்ரைசர் 215க்கு 6. இது 2024 அப்படிதான் இந்த கிரவுண்ட் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்காக இருந்தது. போலர்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு எந்த டிபெண்டன்சியுமே இல்லை, எப்படி பால் போட்டாலும் 250, 280, 270 அடிக்கிறாங்க, அப்போ போலிங்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த வருஷம் மோஸ்ட்லி போலருக்கும் நியூட்ரலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா மாத்துறாங்க. அப்படி மாத்துற பட்சத்தில் இந்த மாதிரி சேசிங் பண்ண முடியல. அதுதான் இப்போ இருக்கிற கள நிலவரம். 8 மே 2024 பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி 165 ஃபார் 4, சன்ரைசர் 167 ஃபார் 0. சண்டே மேட்ச் இரவு 7:30 மணிக்கு. இந்த பேட்டர்னில் ஒரு டீம் போடுங்க. சன்ரைசர் ஹைதராபாத் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் இந்த மாதிரி குறைஞ்ச ரன்ல அவுட் ஆகுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம்ஸ் கிரியேட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் போடுங்க. சன்ரைசர் ஹைதராபாத் 201க்கு 3, ராஜஸ்தான் ராயல் 200க்கு 7. 25 ஏப்ரல் 2024 ஆர்சிபி 206 ரன்களுக்கு 7, சன்ரைசர் 171 ஃபார் 8. இதுல எல்லாமே 2024 ஹை ஸ்கோரிங் வெனிவா இருந்திருக்கு. இந்த வருஷம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். 2025 2 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்சோடைய ஸ்கோர் கார்டை நம்ம தெளிவா பார்ப்போம். சன்ரைசர் ஹைதராபாத் 286 ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற ரேஞ்சில் ஆடி இருக்காங்க. 286 சேஸ் பண்ணவங்க 242.
டோட்டலா 2 இன்னிங்ஸும் 12 விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இப்போ இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, SRH இந்த ஒரு மேட்சை தவிர மீதி எல்லா மேட்சும் தோத்துருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது 3.1 ஓவர்ஸ், அதாவது பவர் பிளேல அவுட் ஆகுறாங்கன்னா 3 ஓவர்ல ஒருத்தர் அவுட் ஆகுறாங்கன்னா அவங்க அதிகபட்சம் ஒரு 20-25 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்க முடியாது. அப்போ ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் ஓப்பனிங்ல விக்கெட்டுகள் விடுறாங்க முதல் இன்னிங்ஸ். ரெண்டாவது போலிங் பண்றாங்கல்ல, ரெண்டாவது பேட்டிங் பண்ற டீம் 1.3ல விக்கெட்டுகள் விடுறாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, ஓப்பனிங்ல 2 பிளேயர், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இங்க ஒரு 2 பிளேயர் விளையாடுவாங்க, இங்க ஒரு 2 பிளேயர் விளையாடுவாங்க. இதுலயும் ஓப்பனர்ல ஒருத்தர் அவுட்டு, இந்த டீம்லயும் ஓப்பனிங்ல ஒருத்தர் அவுட்டு. இதுதான் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19.3, 19.2, 18.2. அதேதான் இங்கேயும் 19.5. ஸோ ஆக மொத்தம் டெத் ஓவர்ல மினிமம் 1 விக்கெட்ன்றது விழுது. ஸோ டெத் போலிங், பவர் பிளே போலிங், இந்த 2 போலிங்லுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா விளையாடுறாங்கன்னா ஒருத்தர் காலி, அந்த ஒருத்தரை தூக்கணும். சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் விளையாடுறாங்க, ஓப்பனிங் இறங்குறாங்கன்னா அந்த 2 பிளேயர்ல இருந்து ஒருத்தர் தூக்கணும். அப்படிதான் இந்த ஸ்கோர் கார்டு நம்ம காமிக்குது. 286 அடிச்சாலுமே 2 டீமுமே 242 அடிச்சிருந்தாலுமே ஓப்பனிங்ல காலி ஆகுறாங்க. இதுதான் சினாரியோ. அடுத்த சினாரியோ 190க்கு 9 சன்ரைசர் ஹைதராபாத். இவங்க 16.1 ஓவர்ல வின் பண்ணிட்டாங்க, 193 அடிச்சிட்டாங்க. இங்கேயும் பாருங்க 2.1, 2.2. ஸோ ஓப்பனிங்ல கண்டிப்பா ஒருத்தர் காலி ஆகுறாரு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க 2 பிளேயரும் காலியா இருக்காங்க. இந்த இதுலயும் பாருங்க ஏடன் மார்க்ரம் அவுட் ஆயிருக்காரு, இங்கேயும் ஓப்பனிங்ல ஒருத்தர் காலி ஆகுறாரு. ஸோ அந்த 2 இன்னிங்ஸுமே என்ன சொல்ல வருது, அபிஷேக் சர்மா 3.1, இங்க பாருங்க 1.3, 1.5, இங்க வந்து 4.1. ஸோ ஆக மொத்தம் ஓப்பனிங்ல ஒரு இன்னிங்ஸ்ல 2 பிளேயர் காலி ஆகுறாங்க, இன்னொரு இன்னிங்ஸ்ல ஒருத்தர் காலி ஆகுறாங்க. இதுதான் ஃபார்மேட்டா இருக்கு. இதை மைண்ட் செட் பண்ணி இந்த வென்யூல, பர்டிகுலரா இந்த வென்யூ ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், அதே கிரவுண்ட்ல தான் நாளைக்கு மேட்ச் நடக்குது. ஸோ அதே விஷயம் தான் நம்ம பண்ணணும். ஸ்கோர் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, இஷான் கிஷான் 106 ரன்கள், இவர் 67 ரன்கள். இவர் தான் ஓப்பனிங்ல அவுட் ஆன பிளேயர், 24 ரன்கள். இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது நிதிஷ்குமார் ரெட்டியும் ஹென்ரிக் கிளாசனும். நீங்க மானிட்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தெரியும், இவங்க 2 பிளேயருமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்காங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா 2 பிளேயர் வந்து விக்கெட்டுகள் எடுக்கல. அதே மாதிரி அதிகபட்ச விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் தான் அதிகபட்சமான விக்கெட். எஸ்ஆர்ஹெச் உடைய அதிகபட்சமான விக்கெட் 2 விக்கெட் தான் போயிருக்கு. ஒரு பவுலர் வந்து 4 விக்கெட்டோ 5 விக்கெட்டோ அப்படி இல்லை, இது வரைக்கும் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் வென்யூல. அதே மாதிரி ஓப்பனிங்ல ஒருத்தர் காலி, அதுதான் அபிஷேக் சர்மா. அதே மாதிரி இங்க 0ல இஷான் கிஷானும் அவுட்டு. இங்கேயும் பாருங்க ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்காங்க. இதையும் மைண்ட் செட் பண்ணணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், அபிஷேக் சர்மா, சிமர்ஜித் சிங், இஷான் கிஷான் 2 பிளேயர் வந்து 0 விக்கெட்ல போறாங்க. இதையும் மைண்ட் செட் பண்ணணும். அதிகபட்சமான விக்கெட் 2 விக்கெட்டுகள் சன்ரைசர் ஹைதராபாத்ல இருந்து. ஃபாஸ்ட் பவுலிங் 24 விக்கெட், ஸ்பின் வந்து 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. 8 விட பொறுத்த வரைக்கும் டோட்டல் 5 மேட்ச், குஜராத் டைட்டன் 3 மேட்சும், சன்ரைசர் 1 மேட்சும், 1 மேட்ச் நோ ரிசல்ட். இதுதான் நம்ம பாசிபிள் பிளேயிங் 11 ஏற்கனவே பார்த்தது தான். இதுல முக்கியமான பிளேயர் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், இந்த 2 பிளேயர் ட்ரீம் டீம்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். ஹர்ஷல் பட்டேல் அண்ட் பேட் கமின்ஸ். ஹர்ஷல் பட்டேல் இவரும் ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு, இவரும் கன்சிஸ்டண்டா வந்து கொண்டே இருக்கிறார். டிராவிஸ் ஹெட்டும் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காரு, சில மேட்சஸ்ல மட்டும்தான் டிராப் ஆகிறார், மீதி எல்லா மேட்சஸ்லயும் இவரும் ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. அபிஷேக் சர்மா பெர்ஃபார்மே பண்ணல 4 மேட்சா, 5ஆவதா ஒரு மேட்ச் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 2 டீம்ல வந்து அபிஷேக் சர்மாவை எடுத்து கேப்டனா ட்ரை பண்ணலாம். 5ஆவது மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், 6ஆவது மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு 6 14 மேட்சும் நம்ம ட்ரை பண்ணி கொண்டே இருக்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன். இந்த சாய் சுதர்ஷன் ஒரு டிஃபால்ட் பிக்கா கம்பல்சரி இருக்காரு, இது ஒரு மெயின் விஷயம். சுப்மன் கில், ஜாஸ் பட்லர்ல இருந்து ஒரு பிளேயர் கம்பல்சரி
நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஓப்பனிங்கில் ஒருத்தர் அவுட் ஆகிறாங்க, ஜாஸ் பட்லராக இருக்கலாம், இல்லைனா கில்லாக இருக்கலாம். 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் நம்ம எடுப்போம். அதே மாதிரி ரஷீத் கான், சிராஜ் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பிரசித் கிருஷ்ணாவும் பயங்கரமாக போட்டிருந்தாரு. ஸோ இந்த எஸ்ஆர்ஹெச் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சிராஜ் பிரசித் கிருஷ்ணாவோட பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் இம்பேக்ட் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர் இங்கே என்ட்ரி கிளாஸ்லையும் நம்ம டிஃபால்ட் பிக்கில் போட்டுக்கலாம். போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு கீ பாயிண்ட்ஸ், போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ட்ரா பண்ணணும். போத் இன்னிங்ஸுமே டெத் பவுலர் விக்கெட் எடுக்கிறாங்க, அவங்கள நம்ம பிக் பண்ணணும். போத் இன்னிங்ஸ் 2 டீம்லையுமே எஸ்ஆர்ஹெச் பவுலர் ஒருத்தர் அதிகபட்சமாக 2 விக்கெட் தான் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். கேப்டன் வைஸ் கேப்டனில் எஸ்ஆர்ஹெச் பவுலர் வரல. எஸ்ஆர்ஹெச்சில் 2 பவுலர் வந்து விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க, 2 பவுலர் ட்ராப் பண்ணும். ஒன்று சிமர்ஜித் சிங், இன்னொரு மேட்ச்சில் பேட் கமின்ஸ். இந்த பர்டிகுலர் வெனியூவில் கிளாசனும் நிதிஷ்குமாரும் ஆவரேஜாக ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க. இந்த 2 பிளேயர் டிஃபால்ட் பிக்காக இருக்காங்க. இப்போ ட்ரீம் டீம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த பர்டிகுலர் வெனியூவில் கீப்பர் தான் கேப்டனாக வராங்க. அப்படி இருக்கும் பொழுது கீப்பரை நம்ம மெயினாக நம்ம பண்ண வேண்டியது முக்கியம். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம், இந்த எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் மைதானத்தில் டிராவிஸ் ஹெட் 97 பாயிண்ட், டிராவிஸ் ஹெட் 139 பாயிண்ட். இவரும் மஸ்ட் பிக்காக இருப்பார். டிராவிஸ் ஹெட்டை நம்ம 11 பிளேயரில் ஒரு பிளேயரை கண்டுபிடிச்சிட்டோம். 2வது பிளேயர் என்ட்ரி கிளாசன். இந்த என்ட்ரி கிளாசன் எல்லா மேட்ச்லையுமே இந்த வெனியூவில் 80-60 பாயிண்ட் வாங்குறாரு, கீப்பராகவும் இருப்பார். அதனால் இவர் வராரு. 2 பிளேயரை கண்டுபிடிச்சிட்டோம். 3வது நிதிஷ்குமார் ரெட்டி. இங்கேயும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆவரேஜாக 50-60 பாயிண்ட் வராரு. ஸோ இவரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வர்மா வராரு, இல்லைனா ஏ சர்மா வராரு. ஸோ 2 பிளேயரில் ஒருத்தர் வராங்க. அப்போ ஏ சர்மாவை நம்ம பிக் பண்ணி கொண்டு போங்க. 4 பிளேயர். இங்கே வந்து ஹர்ஷல் பட்டேல் இங்கேயும் வராரு. ஸோ ஹர்ஷல் பட்டேல் 5 பிளேயர். இன்னொரு டீமில் ஏ சர்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பிளேயரை சூஸ் பண்ணலாம் 2வது டீம் போடும்பொழுது. பட் 4 பிளேயர் ஹர்ஷல் பட்டேல், நிதிஷ்குமார், டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன். இப்போ 6வதாக ஒரு பிளேயர் நம்ம எடுக்கணும். ஏன்னா கீப்பிங்கில் வராங்க. அப்போ கீப்பிங்கில் வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இஷான் கிஷானே கொண்டு போகலாம். ஏன்னா கீப்பர், அதே மாதிரி அவங்க டீம் கீப்பர் ஜிடியோடைய கீப்பர். ஸோ 2 டீம்லையுமே இந்த பர்டிகுலர் வெனியூவில் 2 கீப்பருமே வராங்க. ஸோ இஷான் கிஷானும் எடுங்க, ஜிடியில் இருக்கிற கீப்பரையும் எடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 பிளேயர் வந்துட்டாங்க. அதே மாதிரி சாய் கிஷோர், ரஷீத் கான், முகமது ஷாமி, யார் போலர்ஸ் வராங்களோ அந்த போலர்ஸ் வந்து ஒரு போலர் ஜிடி போலரை எடுக்கலாம். அதே மாதிரி ஃபைனல் சினாரியோ எஸ்ஆர்ஹெச் வந்து விக்கெட்டே விழாமல் வின் பண்ணால் எப்படி, அது வந்து லேஸ்ட்டாக ஒரே ஒரு டீம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் சினாரியோஸ், இதுதான் டீம் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் வந்து டீம்ஸ் இருக்குது. இதுலேயே நம்ம 6-7 பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். பட்லர், ஆர்கெல் 2 பிளேயர்லேருந்து ஒருத்தரை எடுக்கணும். ஸோ 8 பிளேயர் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மிடில் ஆர்டர்ஸ் போலர்ஸ், பிரசித் கிருஷ்ணா அந்த மாதிரி போலர்ஸ் அந்த எடுத்தீங்கன்னா 11 பேர் மேட்ச் பண்ணலாம். நம்ம டெலகிராமில் டீம்ஸ் கொடுக்குறோம். அதை வச்சு டீம் கிரியேஷன், இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த கிரவுண்டில் எந்தெந்த மாதிரியான மேட்ச் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பூரன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இஷான் கிஷான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கேப்டனாக வந்த 2 பேர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அப்போது ஜிடியில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்றதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி என்ட்ரி கிளாஸ்னு 2 இடத்துலையுமே வந்திருக்காரு. த்ருவ் ஜுரல், சஞ்சு சாம்சன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அதே தான் இங்கே கான்செப்ட். இங்கே டிராவிஸ் ஹெட் பாருங்கள் 97 பாயிண்ட். இங்கே பாருங்கள் டிராவிஸ் ஹெட், சுப்ரம், ஷிம்ரன் ஹெட்மயர் 2மே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இங்கேயே ஒரு 3 பிளேயர் வராங்க. அதை தான் மெயினாக நம்ம பார்க்கணும். டீம்ஸ் எப்படிலாம் வந்திருக்கு போலிங் டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள். துஷார் தேஷ்பாண்டே ஒரு ஸ்லோவாக போடக்கூடிய ஒரு போலர். ஹெச் பட்டேல், அதே தான் ஹெச் பட்டேல். ஷர்துல் தாக்கூர் ஒரு ஸ்லோவாக போடக்கூடிய வேரியேஷன்ஸ் உள்ள ஒரு போலர். அதே தான் பிரசித் கிருஷ்ணா பண்ணுவார். யார் ஸ்லோ வேரியேஷன்ஸ் வராங்களோ அந்த பிளேயர்ஸை நம்ம எடுத்து பிக் பண்ணி டீம்ஸில் கொண்டு போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா டீம் கிரியேட் பண்ணுங்கள். இதுதான் சினாரியோ. தேங்க்யூ.